3 நாட்களில் பெருநாள் ஏன்? ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் சிலர் ஒரு சந்திர காலண்டரை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த காலண்டரை உருவாக்கியவர் லட்சத்தீவுகளை சேர்ந்த அலி மணிக்பான் என்பவர் ஆவார். இவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கினார்கள். ஆகவே இவர் பத்மஸ்ரீ அலி மணிக்பான் ஆவார். இவர்தான் இந்த ஹிஜ்ரி காலண்டரை உருவாக்கினார். கடந்த 30 ஆண்டுகளாக ஜாக் முதல் நாளிலும் சுன்னத்துல் ஜமாத் அடுத்த நாளிலும் ரமலான் நோன்பு பெருநாட்களை அறிவிக்கிறார்களே, நல்ல நாட்களில் கூட இது போன்ற 2 வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது என்ற ஆதங்கம் முஸ்லீம் சமூகத்திடம் இருந்து வருகிறது. இவர் இந்த அலி மணிக்பான் இந்த ஹிஜ்ரி காலண்டரை மக்களுக்கு கொடுத்து அதை 3 ஆக்கிவிட்டார். இந்த ஹிஜ்ரி காலண்டரில் நாட்கள் பொதுவாக சவுதிகளின் குரா காலண்டரை போலவே வரும். எனினும் சில ஆண்டுகளில் சவுதிகளுக்கு ஒரு நாள் முன்னதாக பெருநாள் இவர்கள் அறிவிப்பார்கள். இது முஸ்லீம் சமூகத்துக்கு பெரும் அமைதியின்மையை ஏற்படுத்திவிட்டது. சந்திர காலண்டர் என்று சொன்னாலே முஸ்லீம் சமூகம் மிரளும் அளவுக்கு இவர்கள் செய்துவிட்டார்கள். இந்த காலண்டரின் அளவுகோல் இவைதான். 1. UTC நேரப்படிதான் பிறையை கணக்கிட வேண்டும். தமிழ்நாட்டு நேரம், மக்கா நேரம், அரபியா நேரம் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. 2. சூரிய உதயத்திலிருந்து நாள் தொடங்குகிறது. இந்த 2 அடிப்படையில் இவர்கள் இந்த காலண்டரை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார்கள். சூரிய உதயத்திலிருந்து நாள் தொடங்குகிறது என்ற கருத்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் கருத்துக்கு எதிரானதாகும். முஸ்லீம் சமூகத்தில் பல்வேறு சிந்தனை பள்ளிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக, அக்கீதா அதாவது கோட்பாடு ரீதியாக, சட்டவியல் அதாவது ஃபிக்கு ரீதியாக பல்வேறு சிந்தனை பள்ளிகளை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் கருத்தும் நாள் சூரிய மறைவிலும் தொடங்குகிறது என்பதுதான். இந்த காலண்டருக்கும் பிறை பார்த்தலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதை இந்த துல்கதா மாதத்தின் எடுத்துக்காட்டை வைத்து பார்ப்போம். தமிழ்நாட்டு தினப்படி 28/4/25 இரவு 1:01க்கு பூமிமைய சங்கமம் அதாவது நியூ மூன் தொடங்குகிறது. அதன் பின் 17.5 மணி நேரம் கழித்து 28ஆம் தேதி மாலை சூரியன் மறைகிறது. அதற்கு பின் 40 நிமிடங்கள் கழிந்து சந்திரன் மறைகிறது. சூரியன் மறைந்த பின் பிறையின் ஒளி 1 என்ற அளவில் இருக்கும். 29/4/25 அன்று துல்கதா 1 தொடங்குவதாக சவுதிகளின் குரா காலண்டர் கூறுகிறது. பிறை பார்க்கவில்லை. ஆகவே 30/4/25 அன்று தொடங்கும் என்று தமிழ்நாடு தலைமை காஜி அறிவிப்பதாக மதுரை மாவட்ட காஜி அறிவித்துள்ளார். ஆனால் துல்கதா 1 28ஆம் தேதியே தொடங்குவதாக இந்த ஹிஜ்ரி கமிட்டியினர் காலண்டர் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இரவு 1:01க்கு பூமிமைய சங்கமம் தொடங்குகிறது. காலையில் சூரிய உதயத்திலிருந்து நாள் தொடங்குவதால் 28ஆம் தேதியே துல்கதா 1 தொடங்குவதாக இவர்கள் காலண்டர் வெளியிட்டுள்ளார்கள். பொதுவாக ரமலான், ஷவ்வால், துல்ஹஜ் ஆகிய மாதங்களில்தான் முஸ்லீம் பொதுமக்கள் பிறையை பார்ப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இப்போது இந்த துல்கதா மாதத்தில் வந்தது போன்ற நிகழ்வு ஷவ்வால் மாதத்தில் வந்திருந்தால் 3 நாட்களில் பெருநாள் என்று வந்திருக்கும். இவர்கள் கூறுவது போல சூரிய உதயத்திலிருந்து தொடங்குகிறது என்று கூறக்கூடியவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நாம் தேடிய போது முஸ்லிம்களில் அப்படி யாருமே கூறவில்லை. நாம் இங்கு தமிழ்நாடு மட்டுமன்றி அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, பங்களாதேஷ், அரேபியா, ஈரான் போன்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் அவர்களின் காலண்டர்களை நாம் ஆய்வுக்காக எடுத்தோம். எல்லோருமே ஒரே மாதிரி தான் கூறுகிறார்கள். நாள்
சூரிய மறைவிலிருந்து தொடங்குகிறது என்பதுதான் அது. சந்திர மாதத்தின் நாள் சூரிய உதயத்திலிருந்து தொடங்குகிறது என்று கூறக்கூடியவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நாம் தேடிய போது ஒரு பதில் கிடைத்தது. அது என்னவென்று சொன்னால், யூத கிறிஸ்தவ ஊழியங்களின் உலகின் கடைசி வாய்ப்பு ஜூடோ கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி வேர்ல்டு லாஸ்ட் சான்ஸ் என்ற ஒரு அமைப்பு அல்லது சபை இருக்கிறது. இவர்கள் இது போன்ற ஒரு சந்திர காலண்டரை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டும்தான் சந்திர மாதத்தின் நாள் சூரிய உதயத்திலிருந்து தொடங்குகிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே அலி மணிக்பானின் ஹிஜ்ரி காலண்டரும் இந்த ஜூடோ கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி அவர்கள் வெளியிட்டுள்ள காலண்டரும் தேதிகள் ஒன்றாக இருக்கின்றன. இந்த ஹிஜ்ரி காலண்டரை பின்பற்றக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஒரு 500 பேர் இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். என்றாலும் இவர்கள் காலண்டரை வெளியிடுகிறார்கள், அவ்வப்போது கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அதன் மூலமாக இந்த சமூகத்திலே ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி வருகிறார்கள். இது போன்ற குழப்பத்தை விட்டும் மகத்துவமிக்க அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக.